Hello மக்களே, welcome to the amazing channel. So this is the toilet here. When they go to the toilet, it just falls through to the water. மனிதனோட அடிப்படை தேவைகள்ல இருப்பிடம் அதாவது வீடுங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு வீடை கட்டி அதுல வாழணுங்கிறது தான் பல பேர்த்தோட கனவாவே இருக்கும். ஆனா உலகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய சில இடங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாம் மனிதர்கள் வாழ்றாங்களான்னு நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியவே அது ஏற்படுத்தும். பாதாள சாக்கடையில வாழ்ற மனிதர்கள்ல இருந்து வீடுகளுக்குள்ளேயே புகுந்து போற ட்ரெயின் அமைப்பை கொண்ட ஒரு இடம் வரைக்கும் இந்த வீடியோல மனிதர்கள் வாழக்கூடிய ரொம்பவுமே அசாதாரணமான வினோதமான 10 வீடுகளையும் இடங்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மா கொக்கோ நைஜீரியால குறிப்பிட்ட மக்கள் வாழ்ற இடம் தான் இந்த மா கொக்கோ. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியுமான்னு உங்களுக்கு தோணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 90,000 மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சின்ன ஏரிக்கு மேலதான் இவங்க அந்த வீடை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. அதை ஏரின்னு சொல்ல முடியாது, அந்த ஏரி பாக்குறதுக்கு சாக்கடை மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் தான் ஆப்பிரிக்கால இருக்கிற லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லம்மா இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 90,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ரொம்பவுமே மோசமான நிலையில இந்த ஏரிக்கு மேல இந்த 90,000 மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க சரியான கழிப்பறை வசதி கிடையாது, குடிநீர் வசதியோ இல்ல கல்வி வசதியோ எதுவுமே இல்லாம இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலிருந்து இந்த மக்கள் இங்க வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. பொதுவா நைஜீரியால வேலை வாய்ப்புங்கிறது மிகவும் குறைவுதான், வறுமைங்கிறது அங்க அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே அந்த மக்கள் இங்க வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு படகு மட்டும்தான் ஒரே வழி, அதுவும் அந்த தண்ணி சுத்தமா இருக்காது. இந்த மக்களோட வாழ்வாதாரம் மீன்பிடி தொழில தான் இருக்குது. பக்கத்துல இருக்கிற ஏரியில மீன் பிடிச்சு தங்களுக்கான வருமானத்தை தேடிக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்ற இடம் சொர்க்கம் தான் சொல்ல தோணுது. லிசிபா ஸ்டேஷன் நம்ம தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருந்து அதுல ட்ரெயின் போனாலே அது நம்மளுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா நம்ம தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெயின் போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அமைப்பு சைனால இருக்கு. சைனால இருக்கிற ஜாங்கிங் பகுதியில ஒரு மோனோ ரயில ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு நடுவுல போற மாதிரி உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்ரெயின் இப்படி போறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரியும் இருக்கு. அந்த அரசாங்கம் இங்க ஒரு மோனோ ரயில கட்டணும்னு தீர்மானிக்கிறாங்க. அதற்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்தோட ஓனர் அந்த இடத்துல ஒரு 20 மாடி அபார்ட்மெண்ட்டை கட்டி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அரசாங்கம் கேட்கும்போது அவர் அந்த இடத்தை தரல. அவங்க பல தடவை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஓனர் கடைசி வரைக்கும் கன்வின்ஸே ஆகல. கடைசியா அந்த அரசாங்கம் அவரை 20 ஃப்ளோர் கொண்ட பில்டிங்க கட்ட அனுமதிக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அந்த பில்டிங்ல 6th இருந்து 9th ஃப்ளோர் வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஓனரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த 6th இருந்து 9th ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற இடத்துல தான் இந்த மோனோ ரயிலோட ட்ராக்கையே அவங்க அமைக்கிறாங்க. அந்த பில்டிங்குக்குள்ள அவங்க ஒரு ஸ்டேஷனையும் வைக்கிறாங்க. அந்த பில்டிங் வழியா போகும்போது ட்ரெயினோட சத்தம் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்காக சவுண்ட் ரிடக்ஷன் சிஸ்டம் எல்லாம் அந்த ட்ரெயின்ல பொருத்தி அந்த மோனோ ரயில அவங்க ரன் பண்றாங்க. இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரெயின் போறத பாக்குறதுக்காகவே பல பேர் இந்த இடத்துக்கு வர தொடங்கினாங்க. அதனாலேயே இந்த இடம் இப்போ ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. ஸ்பியர் ஹவுசஸ் திடீர்னு இந்த இடத்தை பார்க்கும்போது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வர இடம் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா இந்த இடம் நிஜமாகவே நெதர்லாந்துல இருக்கு. இந்த மாதிரி பால் ஷேப்ல அமைப்போட இங்க 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த குட்டி கிராமத்தை அவங்க போல்வினிங்கன் அழைக்கிறாங்க. இந்த வித்தியாசமான அமைப்பை கொண்ட வீட 1980ஆம் ஆண்டு டச் ஆர்கிடெக்டான டாரிஸ் கிரிம்ஸ்கம் உருவாக்கி இருக்காரு. இந்த ஸ்பியர் ஷேப்ல அமைஞ்சிருக்கிற இந்த வீடுகள்ல மொத்தம் 3 தளங்கள் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்ரூமும், டாப் ஃப்ளோர்ல லிவிங் ரூமும் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே மாடர்னாகவும் வித்தியாசமாகவும் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இந்த வீடோட மொத்த சைஸ் ரொம்பவுமே சின்னது. இந்த வீட்டோட மொத்த டயாமீட்டர் வெறும் 5.5 மீட்டர் மட்டும்தான். அதே மாதிரி இந்த வீட்ல ரவுண்ட் ஷேப்ல 11 விண்டோஸ் அவங்க வச்சிருக்காங்க. இந்த வீட்ல அதிகபட்சமா 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். என்னதான் இந்த வீடு பார்க்கறதுக்கு சின்னதாகவும் மாடர்னாகவும் இருந்தாலும் இந்த வீட்டோட விலை அதோட சைஸை விட பல மடங்கு அதிகமா இருக்குது. இந்த அளவுக்கு அதிகப்படியான விலை தான் இந்த வீட்டோட மிகப்பெரிய குறையாவே இருக்குது.
ஸ்கேரி வில்லேஜ். நீங்க இருக்கிற ஒரு இடத்துல உங்களை சுத்தி இருக்கிற எல்லா வீட்லயும் வெறும் பொம்மைகள் மட்டுமே இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் மர்மமாகத்தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இந்த பூமியில இருக்குது. அதுதான் ஜப்பான்ல இருக்கிற நகோரோ பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ். இந்த வில்லேஜ டால் வில்லேஜ்னு அழைக்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஜப்பான்ல இருக்கிற மலை கிராமமான நகோரோல தொடக்க காலத்துல அதிகப்படியான மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க காலப்போக்குல பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு கம்மியாயிருக்குன்னா செப்டம்பர் 2019 கணக்குப்படி இந்த கிராமத்துல மொத்தம் 27 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த கிராமத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறி போனதா சொல்லப்படுது. அதனால அங்கிருந்த ஒரு பெண்மணி அந்த கிராமத்தில் இருக்கிற தனிமையை போக்குறதுக்காக அந்த வில்லேஜ்ல இருக்கிற காலியான வீடுகள்லயும் தெருக்கள்லயும் பொம்மைகளை செஞ்சு வைக்க தொடங்கினாங்க. இத செஞ்ச அந்த பெண்மணி பேரு அயானோ. இத அந்த பெண்மணி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, தொடக்கத்துல இறந்து போன தன்னுடைய தந்தையோட ஞாபகார்த்தமா ஒரு பொம்மையை செஞ்சு அந்த வீட்டுல வச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்க இந்த ஊரை விட்டு போனவங்களுக்காக ஏன் பொம்மைகளை செஞ்சு வைக்க கூடாதுன்னு யோசிச்சு பொம்மைகளை செய்ய தொடங்கி இருக்காங்க. அந்த பொம்மைகளை அந்த ஊர் முழுவதும் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஊர்ல அங்க இருக்கிற மக்களை விட இந்த பொம்மைகள் அதிக அளவில் இருக்கு. அதனால இந்த வித்தியாசமான வில்லேஜ பாக்குறதுக்காகவே பல பேர் இங்க சுற்றுலா பயணிகளா வர தொடங்கி இருக்காங்க. நேரோ ஹவுஸ். பொதுவா எல்லாரும் பெரிய வீடு கட்டி வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பிரான்ஸ்ல இருக்கிற எர்வின் வேர்ம்ங்கிற ஒரு மனிதர் உலகத்திலே ரொம்பவுமே குறுகலான, அதாவது நேரோவான வீடை கட்டணுங்கிறதுக்காக இந்த வீடை கட்டி இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே இந்த வீடு தான் நேரோவஸ்ட் ஹவுஸ் இன் தி வேர்ல்ட்னு கின்னஸ் புக்ல எல்லாம் இடம் பிடிச்சிருக்குது. இந்த வீட்டோட மொத்த நீளம் வெறும் 56 அடி தான். அகலம் வெறும் 4.5 அடி தான் இருக்குது. வீட்டோட மொத்த உயரம் வெறும் 23 அடி தான். இவ்வளவு சின்ன ஒரு வீட்டுல அவரு கிச்சன், பாத்ரூம், லிவிங் ரூம், லைப்ரரின்னு எல்லா வசதிகளையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற பர்னிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே நீளமாகவும் சின்னதாகவும் தான் அவரு செஞ்சு வச்சிருக்காரு. டாய்லெட்டை பாருங்க எவ்வளவு சின்னதா நீளமா இருக்குன்னு. ஒருவேளை இவரோட வீட்டுக்கு கொஞ்சம் குண்டா யாராவது வந்தாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பா இடையில மாட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு குறுகலா இந்த வீட்டோட பாதைகள் இருக்கு. இத பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு வினோதமான முயற்சின்னு தான் சொல்ல தோணுது. ஏர்பிளேன் ஹோம். இத பார்க்கும்போது காட்டுக்குள்ள கிராஷ் ஆகி நிக்கிற ஒரு பழைய பிளைட் மாதிரி உங்களுக்கு தோணினாலும் இது ஒரே ஒரு மனிதர் வாழக்கூடிய ஒரு வீடு. சில பேர் பஸ்ஸ வீடா மாத்துவாங்க, இன்னும் சில பேர் வேனையே ஒரு வீடா மாத்துவாங்க. ஆனா அமெரிக்கால ஓரியன் பகுதியில் இருக்கிற ப்ரூஸ்வெல் கேம்பெல்ங்கிற ஒரு மனிதர் ஒரு பிளைட்டையே ஒரு வீடா மாத்திட்டாரு. ஒரு ஏர்பிளைனையே வீடா மாத்தினதுனாலதான் இந்த வீடு ஏர்பிளைன் ஹோம்னு அழைக்கப்படுது. அவரு பழைய போயிங் 727 ஏர்பிளைனை $1 மில்லியன் கொடுத்து 1999ல வாங்க அத அவர் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீடாவே அவர் மாத்திட்டாரு. இந்த ஏர்பிளைன்ல அதிகப்படியா 200 பேர் வரைக்கும் பயணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏர்பிளைனை தான் அவர் ஒரு வீடாவே மாத்திருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு வித்தியாசமான இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனாலேயே இந்த ஏரோப்ளைனை வாங்கி இந்த மாதிரி ஒரு வீட்டை அவர் அந்த நடு காட்டுல கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஏரோப்ளைனை சகல வசதிகளையும் கொண்ட ஒரு வீடா அவர் கன்வெர்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஏரோப்ளைன்ல இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற பல விஷயங்களை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடு காட்டுல ஒரு ஏரோப்ளைன்ல வாழ்றது தனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்காரு. டிரைனேஜ் ஹோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வசதியான அழகான இடத்துல வாழ்றது கிடையாது. சில பேர் வாழ்ற இடத்த நம்ம கனவுலையும் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு இடம் தான் இந்த டிரைனேஜ் ஹோம். அதுவும் அமெரிக்கால இருக்கிற ரொம்பவுமே ஃபேமஸான காஸ்ட்லியான லாஸ் வேகஸ் நகரத்துல தான் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் டிரைனேஜ் டனல்ல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸான காஸ்ட்லியான நகரத்துல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது பல பேருக்கும் தெரியாது. புயல் மற்றும் மழை காலங்கள்ல மழைநீர் வடியறதுக்காக பெரிய பெரிய டனல்களை அந்த அரசாங்கம் கட்டியிருக்காங்க. ஆனா இப்ப அந்த டனல்கள் 1500க்கும் மேற்பட்ட மக்களோட வாழ்விடமா மாறி இருக்குது. மோல் பீப்புள்னு அழைக்கப்படுற இந்த மக்கள் இருட்டிலையும் கழிவு நீருக்கு மத்தியிலையும் ரொம்பவுமே மோசமான இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் உலகத்திலேயே ஆபத்தான இடமா கருதப்படுது. அதற்கு காரணம் இந்த டிரைனேஜ் மட்டும் கிடையாது, அங்க நடக்கிற இருட்டு வாழ்க்கையும் தான். இருட்டு மற்றும் மழை வெள்ளம் வரும்போது ஏற்படுற வெள்ள பாதிப்புகள், அது மட்டும் இல்ல ரொம்பவுமே மோசமான குற்றவாளிகள் தஞ்சமடையும் இடமாகவும் இது மாறிடுச்சு. அதனால அங்க வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை ரொம்பவுமே மோசமா இருக்கிறதா சொல்லப்படுது. பல வாலண்டியர்ஸ் இங்க போய் இங்க இருக்கிற மக்களுக்கு உணவு, உடை போன்ற விஷயங்களை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில என்ஜிஓஸ் வேறொரு நல்ல இடத்துக்கு இவங்களை மாத்துறதுக்காக பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இப்பவும் அங்க பெரும்பாலான மக்கள் ரொம்பவுமே மோசமான நிலையில வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க.
சீலாண்ட் டக்குன்னு இதை பாக்குறதுக்கு ஏதோ கடலுக்கு நடுவுல இருக்கிற ஆயில் ரீஃபைனரி மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா இது ஒரு தனி நாடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா உண்மையாலுமே இது ஒரு தனி நாடு தாங்க. பிரிட்டனை ஒட்டி இருக்கிற நார்த் சீல தான் இந்த ஒரு சீலாண்ட் இருக்கு. இந்த இடம் கரையிலிருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இதுதான் வேர்ல்டுலயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிங்கிற பேரும் வாங்கியிருக்கு. இந்த நாட்டுக்குன்னு தனியா குடிமக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணிக்கை வெறும் 27 மட்டும்தான். அவங்களுக்குன்னு தனியா கொடி இருக்கு, கரன்சி இருக்கு, பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்படவில்லை. இது எல்லாத்தையும் அவங்களா உருவாக்கி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு மேல பிளைனா இருக்குது. இதுல எங்க தங்கறதுக்கு இடம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு கீழே 2 பில்லர்ஸ் இருக்குல்ல, அதுலதான் அவங்க ரூம்ஸ கட்டியிருக்காங்க. அந்த 2 பில்லருக்கு நடுவுல பாத்ரூம், பெட்ரூம்னு எல்லாத்தையும் அவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல ஒரு மிலிட்டரி பேஸா இத பிரிட்டன் பயன்படுத்தி வந்திருக்கு. அதற்கு பிறகு இது பயன்பாட்டில் இல்லாம போகவே சில பேர் இங்க வந்து தங்கி இத ஒரு தனி நாடாவே உருவாக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கு பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த இடத்தை மெயினா 3 பேர் ரன் பண்றாங்க. இவங்க யூகே தங்களை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கும்னு எதிர்பார்ப்புல அங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த இடம் 2008ல ஸ்மாலஸ்ட் நேஷன் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. ஸ்பைரல் ஐலாண்ட். திடீர்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ தண்ணிக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு இருக்கிற மாதிரி தோணும். அது தீவுங்கிறது உண்மைதான். ஆனா அது ஒரு இயற்கையான தீவு கிடையாது. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் சோவ் அப்படிங்கிறவரு ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்ட உருவாக்கி இருக்காரு. அதை எதை வச்சு உருவாக்கி இருக்காருன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையே அது ஏற்படுத்தும். இந்த ஐலாண்ட அவரு ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் வச்சு உருவாக்கி இருக்காரு. அதனால தான் இந்த ஐலாண்ட பாட்டில் ஐலாண்ட்னு அழைக்கிறாங்க. இந்த ஐலாண்ட உருவாக்குறதுக்கு மொத்தமா அவரு 2,50,000 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பயன்படுத்தி இருக்காரு. அதுல மண்ணை கொட்டி விதவிதமான தாவரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. காலப்போக்குல அது ஒரு தீவு மாதிரி மாறிடுச்சு. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகவே அந்த தீவை இன்னும் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு. அந்த தீவுல மொத்தம் 3 ஆர்டிபிஷியல் பீச்சையும் உருவாக்கி இருக்காரு இந்த பாட்டில்ஸ் வச்சு. இந்த ஐலாண்டோட இன்னொரு தனித்துவம் என்னன்னா இந்த ஐலாண்ட நம்ம ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போக முடியும். இந்த ஐலாண்டோட சென்டர்ல அவர் ஒரு வீடையும் கட்டியிருக்காரு. அந்த வீட்ல மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்கு. அதுல கிச்சன், பாத்ரூம், டைனிங் ஹால், பெட்ரூம்னு எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த ரூம்ஸ்க்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை சோலார் பேனல் மூலமா உருவாக்குறாரு. 2008ல தான் முதலா இத மக்கள் பார்வைக்காக அவர் ஓபன் பண்றாரு. இப்ப நீங்க இந்த இடத்த போய் ரெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் அங்க தங்கவும் செய்யலாம். ஹேங்கிங் டெம்பிள். சீனாவின் தென்கிழக்கு பகுதியான ஹெங்ஷாங்ல தான் இந்த ஒரு ஹேங்கிங் டெம்பிள் இருக்கு. இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாவும் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கோயில ஒரு மலையோட பக்கவாட்டுல அந்த மலையை குடைஞ்சு அமைச்சிருக்காங்க. இது அந்த பள்ளத்தாக்குல இருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கோயில ஹேங்கிங் டெம்பிள்னு அழைக்கிறாங்க. பாக்கறதுக்கு சின்னதா நெருக்கி கட்டப்பட்ட மாதிரி இருந்தாலும் இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 40 அறைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கோயில்ல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறதுக்கு நம்ம நடக்கிற அளவுக்கு ஃப்ரீயான இடமும் இருக்கு. கிபி 386 மற்றும் கிபி 544 இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் ஒரு துறவி இந்த ஹேங்கிங் டெம்பிளை கட்டினதா சொல்லப்படுது. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்ல. ஆனா அப்படி இருந்தும் ஒரு மலையை குடைஞ்சு இங்க ஒரு கோயிலை கட்டி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தையே ஏற்படுத்துது. அதுவும் அவ்வளவு பெரிய மலையில துளையெல்லாம் போட்டு ஒரு தூணை கட்டி அதற்கு மேல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. மொத்தமா இருக்கிற இந்த 23 தூண்களும் அந்த மலையை 2 மீட்டர் குடைஞ்சு ஆழத்துல வச்சு இந்த கோயிலை தாங்குற மாதிரி அதோட அமைப்பை வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே அந்த 23 தூண்கள் தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இது ஒரு கோவிலாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 3 மதங்களுக்கு வெவ்வேறு வகையில வழிபாடுகள் நடத்தப்படுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த வித்தியாசமான ஹவுசஸ்ல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின வீடு எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.